ஜெய் ஸ்ரீராம். என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் +1 +2 படிக்கும்போது எங்கே ஒரு பொண்ணு படித்தேன். அந்த பொண்ணு வந்து நாங்கள் டவுனில் இருந்தோம். கிராமத்துலேருந்து 5-6 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு வரணும். பஸ்ஸு வசதி இருக்கா இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தால் கூட பஸ்ஸுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு வசதியும் கிடையாது. எனக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த பொண்ணு. காட்டன் அப்போல்லாம் பாவாடை தானே காட்டன் பாவாடை, ப்ளவுஸு, தாவணி போட்டு வருவாள். இருக்கிறது 2-3 ட்ரெஸ் தான். ரொம்ப நீட்டாக அந்த பின் பண்ணி ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாள். ரொம்ப அழகான கேர்ள் கூட பண்ணிட்டு வருவாள். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு, அந்த இதெல்லாம். நான் கேட்டேன் ஒருத்தர், எப்படி இப்படி அப்படியே அயன் பண்ண மாதிரி பாவாடை சட்டெல்லாம் போட்டு வரேன்னு கேட்டேன். என்னென்னா அப்போல்லாம் வந்து 2 ரூபா 5 ரூபாய்க்கெல்லாம் உங்களுக்கு ரின் சோப்பெல்லாம் கிடைக்கும். ரின் சோப்பே கிடைக்கும், நல்ல சோப்பே கிடைக்கும். ஆனால் அதை வாங்கிறதுக்கான வசதி அந்த பெண்ணுக்கு கிடையாது. ஏன்னா விவசாயம் பார்க்குறவங்க அப்போல்லாம் வந்து நிறையா புள்ள குட்டிங்க இருக்கும் வீட்டில். வருமானம் சரியாக இருக்குது, ஏதோ 1 ஏக்கர் 2 ஏக்கரில் இருப்பாங்க. அதனால் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியாது வீட்டில். அதனால் அந்த பொண்ணுக்கு டெய்லி சோப் போட்டு துணி துவைச்சி போடுற அளவுக்கு வசதி இல்லை. அப்பப்போ ஒரு தடவை சும்மா துவைச்சி போட்டுறது, ஒரு தடவை சோப் போடுறது, அது மாதிரி. அதாவது இன்றைக்கி சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிறா இல்லையா, எங்களுக்கு மண்டேவே ஏதோ சம்திங், நான் ஏதோ ஒரு நாள் தான் எங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கும், மற்ற நாள்லாம் யூனிஃபார்ம் கிடையாது. சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. டெய்லி இன்னும் யூனிஃபார்ம் கிடையாது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் தான் யூனிஃபார்ம் வச்சுருப்பாங்க, மற்ற நாளில் யூனிஃபார்ம் கிடையாத மாதிரி ஞாபகம். அது என்னன்னா, இந்த பொண்ணு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு போனோடனே ஒரு சோப்பு போடாமல் சும்மா தண்ணியில் நனைச்சி வச்சு 1/2 மணி நேரம் அப்படியே அலசி நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா காய போட்டுட்டு அதை தலைகாணி அடியில் வச்சுட்டு அடுத்த நாள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வருவேன்னு சொன்னான். எவ்வளோ ஒரு 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 பொறுப்பாக இருந்திருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். அதோடு இல்லாமல் அது அன்னன்னைக்கு சோப் போடாட்டி அன்னன்னைக்கு அலசி போடுறதுனால அதில் இருக்க அந்த வேர்வை நாத்தம், அந்த ஸ்மெல்லு ஒரு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்னன்னைக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ரிட்டர் ஆனவங்க கொஞ்சம் வயசானவங்களாம் இருக்காங்க பாருங்கள், அயன் பண்ணோம் 5 ரூபா கொடுத்தா இப்போ எவ்வளோ, இப்போ அயன் பாக்ஸில் எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரில. சட்டை அயன் பண்ணோம் காசு கொடுத்து, அதனால் போட்டுக்கலான்ட்டு 2-3 நாள் போட்டுக்கிறாங்க. அது பக்கத்தில் போனாங்கன்னு வச்சிங்க, குடலை பிடுங்கும் நாத்தம், அந்த வேர்வை ஸ்மெல்லு. அதுக்கு அவ்வளவு நீங்கள் மிச்சம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒன்று வேணால் செய்யலாம், அந்த சட்டையை என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி சும்மா நினச்சி வச்சு தலைக்கான் கடையில் வச்சுக்கிட்டே படுத்துக்கலாம். அதனால் வந்து தயவுசெய்து யாரும் போட்ட ட்ரெஸ்ஸே அடுத்த நாள் போட்டுக்காதங்கப்பா, நாத்தம் குடலை பிடுங்குது. அதுவும் எஸ்பெஷலி இப்போல்லாம் பார்க்குக்கு போகிறதுல வருஷக்கணக்காக ஆகிப்போச்சு. அப்போல்லாம் வாக்கிங் போகும்போது பக்கத்தில் யாராவது ஜென்ஸ் வந்தாங்கன்னா ரொம்ப அலர்ஜி ஆகிடும் எனக்கு. கிராஸ் பண்ணி போகும்போது, நம்மளோட ஸ்பீடாக போகிறவங்க கிராஸ் பண்ணி போகும்போது அந்த காற்று ஸ்மெல்லில் அந்த வேர்வை நாத்தம் குடலை பிடுங்கும், சையா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தயவுசெய்து அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப மோசம்.